பாகுபலி 2 திரைப்படம் 6 நாட்களில் 792 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது. அமீர் கான் நடித்த PK படத்தின் வசூலை முறியடித்து இந்திய திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனையை பாகுபலி 2 படைத்திருக்கிறது. பாகுபலி 2 திரைப்பட கதாபாத்திரங்கள் அணிந்திருந்ததை போன்ற நகைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. கம்பீரமே உருவான ராஜமாதா சிவகாமி, சிற்றரசின் இளவரசி தேவசேனா, பட்டாடைகள், ஆபரணங்கள் என இருவேறு ராஜ்யங்களின் தோற்ற மாறுபாட்டை பாகுபலி படத்தில் இடம்பெறச் செய்திட அணிகலன்களின் வடிவமைப்பு மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அனைத்து நகைகளும் வெள்ளியினால் ஆனவை என்றாலும் கதாபாத்திரங்களுக்கேற்ப பிரத்யேக தோற்றம் தந்திட தங்க முலாம் பூசிய நகைகள் பயன்படுத்தப்பட்டன என்கிறார் பாகுபலி 2விற்கு அணிகலன் வடிவமைத்த அம்ரப்பள்ளி நகை நிறுவனத்தின் மேலாளர் தரணி. இது பீரியட் மூவின்றதுனால இதுக்கு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு டீம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 பீசஸ்க்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஒர்க்கர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று எல்லாமே சில்வர் கோல்ட் பிளேட்டட் ஒன்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கட்டப்பா அந்த மாதிரி ரோல்க்கெலாம் போல்டான சில்வர் ஜுவல்லரிஸ் கொடுத்துருக்காங்க. வேறஸ் மகாராஜாஸ், ராணாக்கு, பிரபாஸ்க்கு கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கோல்ட் பிளேட்டட் வித் ராயல் ஜுவல்லரியாக கொடுத்துருக்காங்க. மூக்குத்தி முதல் மெட்டி வரை, கிரீடம் முதல் கொண்டையூசி வரை ஒவ்வொன்றும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை. திரையில் ரசித்து வந்த கதாபாத்திரங்களைப் போலவே அணிகலன்களை அணிய விரும்பும் ரசிகர்களுக்காக பாகுபலி 2 ஜுவல்லரி கலெக்ஷனை சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது படத்தில் பணியாற்றிய நகை நிறுவனம் அம்ரப்பள்ளி. வயது வரம்பின்றி அனைவரும் அவற்றை விரும்பி வாங்கிச் செல்வதாக சொல்கிறார் தரணி. இப்போது எஸ்பெஷலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அஃபிஷியல் பார்ட்னர் அம்ரபாலின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்கள அந்த ரோலில் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் வராங்க. எல்லாருமே அவங்க வாங்கணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் வராங்க. இதிகாச கதைகளும் கதாபாத்திரங்களும் என்றுமே பசுமை மாறாதவை என்பதையே பாகுபலி போன்ற திரைப்படங்கள் காட்டுகின்றன. இந்திய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வசூல் சாதனையை மட்டும் இல்ல, பாகுபலி ஒரு ட்ரெண்ட் சாதனையும் நிகழ்த்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று தான் பாகுபலி 2 அணிகலன்கள் வெளிவந்திருக்கும் இந்த நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷோடு பத்மபிரியா.